புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதா இருக்கிறது. நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் சான்ஸ் மாதிரி. நீங்க எப்பவும் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ நேத்துள்ள டர்ட்டிஸை நீங்க அப்படியே நீங்க என்ன செய்ய வேண்டாம், கொண்டு வர வேண்டாம், அதை மறந்துடுங்க கம்ப்ளீட்டா. நீங்க எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு ஒரு நியூ பிகினிங் மாதிரி. ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த பாவங்களை எல்லாத்தையும் நம்ம சுத்திகரிச்சுட்டு அப்புறப்படுத்திட்டு நீங்க நெக்ஸ்ட் டே அது எப்படி நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆகுறீங்களோ அதே மாதிரி உங்க மனசு எப்பவுமே என்ன செய்யணும், மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கணும். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ கிறிஸ்தவர்களாகி நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. என்னதுன்னா நம்மளுடைய மனசு எப்ப என்ன செய்யணும், மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிச்சு அந்த பாவத்துல ஈடுபட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. மனசு புதிதாகிக்கிட்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.